Students, our next topic is soil and its formation. Soil and its formation எப்படி வந்து சாயில் உருவாகுது அப்படிங்கிறது தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல்ஸ், கிளைமேட், டாப்போகிராஃபி, ஆர்கானிசம்ஸ், டைம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் ஆகும்போது தான் என்னது சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்கிது. இதை தான் இந்த பிக்சரில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the soil is a mixture of organic matter, minerals, gases, liquids and organisms that together support life. ஆர்கானிசம்ஸ், மினரல்ஸ், கேஸ், லிக்விட் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. சாயில் மினரல்ஸ் ஃபார்ம்டு பை த பேசிஸ் ஆஃப் சாயில். இட் ஃபார்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இட் இஸ் நோன் அஸ் த ஸ்கின் ஆஃப் தி எர்த். சாயில் என்ன சொல்லுவாங்களாம்? ஸ்கின் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ராக்ஸ். பேரண்ட் மெட்டீரியல் நம்ம அந்த இக்னோஷியஸ் ராக்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து உருவாகிறது தான் இந்த ப்ராசஸ்ஸு அப்படி சொல்கிறாங்க. நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வெதர், நேச்சுரல் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இது உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் into fine particles. This process release the minerals locked in the rock fragments. இந்த மாதிரி தான் சாயில் உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ சாயிலில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சாயில் காம்போசிஷன்ஸ். The basis component of the soil are minerals, organic matters, water and air. நீங்கள் ஆர்கானிக் மேட்டர்ஸு, மினரல்ஸு, அதுக்கப்புறமேட்டு வாட்டர், ஹேர் எல்லாம் சேர்ந்து தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. இட்ஸ் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 45% ஆஃப் மினரல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 45% வந்து மினரல்ஸ், 5% ஆர்கானிக்ஸ் மேட்டர்ஸ். அந்த ஆர்கானிக்ஸ்லேயே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு 25% வாட்டர், 25% ஹேர். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்த ஆர்கானிக்ஸம்ஸ் 10%, ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு ஹூம்ஸ். சாயில் ப்ரொஃபைல். த சாயில் ப்ரொஃபைல் இஸ் டிஃபைன் அஸ் த வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் த சாயில் அண்ட் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸ்டெண்ட் டவுன்வர்ட்ஸ். இப்போது சாயில் வந்து எப்படி இருக்கும், நமக்கு மேலே வந்து மண் மாதிரி இருந்தாலும் அது அடியில் வரைக்கும் கொஞ்சம் போயிருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆஃப் தேர் ஃபார்மேஷன், கலர், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சாயிலில் வந்து அதனுடைய கலருக்கு, அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. வி ஹாவ் 6 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். நமக்கு வந்து மெயினான 6 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. தே ஆர் ஆலிவல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரின் சாயில், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில். ஸோ நம்ம ஆலிவல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரின் சாயில், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில், இது 6 தான் பிரிச்சிருக்காங்க. ஆலிவல் சாயில், தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன் ஆஃப் த ரிவர் வேலி. இந்த ஆலிவல் சாயில்னால் என்னது, வண்டல் மண் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது இந்த ஃப்ளட் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ். தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த depositions of the slate by the running water. It is the most, ஏன்னா இது வந்து ஆற்று தண்ணி அந்த மாதிரி அடிச்சுட்டு வரும் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து வர இது. அதனால என்ன ஆகும், இதில் ரைஸு, சுகர் கேன், ஜூட், வீட்டு இந்த மாதிரி ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்து இதில் நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆலிவல் சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளாக் சாயில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் by weathering of igneous rocks. Black soils is glacially in nature. It is resensitive of moistures. This is the ideal for growing cotton. காட்டன் உருவாகிறது, கல்டிவேட் பண்ணுறதுக்கு பிளாக் சாயில்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து என்னது இக்னேஷியஸ் சாயிலேருந்து, ராக்லேருந்து உருவான மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் த மெட்டோஃபார்மிக் ராக்ஸ் அண்டு crystallized rocks. The presence of the iron oxide makes this soil brown or red in color. ஸோ இதில் அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த கலர் வந்து என்ன இருக்கா, ரெட் கலரில் தெரியுது. இது வந்து மெட்டஃபார்மிக்ஸ் ராக்ஸ் மூலயமா வர்ற சாயில் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபவுண்ட் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபெர்டைல் சாயில். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மில்லட் இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, கம்பு, கேழ்வரகு, திணை பயிர்கள், அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ரெட் சாயில் பயன்படுது. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த மில்லட் கல்டிவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில்ஸ். தீஸ் ஆர் த டிபிக்கல் சாயில்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன். கொஞ்சம் வெட்டாக ட்ரையாக இருக்கிற ஏரியாலெல்லாம் இந்த லேட்ரைட் சாயில்ஸ் இருக்கும். As the soils are formed by the
process of leaching. It is the fertile. It is suitable for plantations of crops of tea and coffee. இந்த காஃபி டீ எல்லாம் அந்த மலை பிரதேசங்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல ரொம்ப குளிர் ட்ரையாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஓரளவு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இந்த சாயில் தான் இந்த லேட்ரட் சாயில். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, டீ காஃபி எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணலாம், அந்த க்ராப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சாயில்ஸ். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் த ஸ்லாப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ். சாயில்ஸ் இஸ் தீஸ் ரீஜன்ஸ் ஆர் தின் அண்டு ஆசிடிக். அது வந்து என்னது, தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் ஆசிடிக்காகவும் இருக்கும். அவைவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிஃபர் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ரீஜன் பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட். நார்மலாக இது மவுண்டெயின் சாயில் வந்து நமக்கு எந்த கல்டிவேஷன்ஸ்க்கும் அவ்வளோவா யூஸ் ஆகாது. இது வந்து என்னது, ரொம்ப திக்காக இது ஆசிடிக்காக இருக்கும். அதுக்கு அதில் அந்த அளவுக்கு செடியெலாம் நம்ம கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில். தீஸ் ஆர் த சாண்டி சாயில் ஃபவுண்ட் இன் த ஹாட் டெசர்ட் ரீஜன். These soils are porous and stalin. This is the fertile agriculture in these soils are not so successful. நார்மலாகவே டெசர்ட் சாயில்னால் நமக்கு என்னென்ன தெரியும், பாலைவனத்தில் இருக்க மண் மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு திக்னஸும் இருக்காது. அதில் நம்ம எந்த செடியும் போட்டு வளர்க்க முடியாது. ஏன்னா அதில் எந்த ஒரு திக்னஸும் இல்லாதால எந்த செடியும் அதை பிடிச்சி வளர்க்க முடியாது. ஸோ டெசர்ட் சாயிலில் வந்து நம்ம எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. Now the soil erection. Soil erection is the removal or destructions of the top layer of the soil by natural process and human activities. Soil என்ன சொல்கிறாங்க, சாயில் எரெக்ஷன்ஸ் வந்து ஹியூமனுடைய நேச்சுரலாகவும் நடக்கலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் சாயில் எரெக்ஷன்ஸு உருவாகலாம் அப்படி சொல்கிறாங்க. சாயில் எரெக்ஷன் reduce the fertility of the soil, which in turn reduce the agriculture productivity. Running water and wind are the major agent of soil erections. Seat erections, trill erections and gill erections are the major types of soil erections. Soil erectionsனால என்னது, சாயிலில் ஆல்ரெடி ஒரு நம்ம அக்ரிகல்ச்சருக்கோ எதுக்கோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, மண் சரிவு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த மலை பிரதேசங்களில் மழை வர டைம்லலாம் மண் சரிஞ்சிருச்சு, அதனால ஒரு பெரிய பள்ளமாயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மண் சரிவை தான் என்ன சொல்கிறாங்க, சாயில் எரெக்ஷன் சொல்கிறாங்க. அது நம்ம வந்து அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் எரெக்ஷன்ஸ் டு மெயின்டைன் இட் fertility. The method that are widely practiced for conserving soil or affections, controlling grazings, constructions of dam. எப்படி எல்லாம் வந்து சாயில் கன்சர்வேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய மரம் வளர்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டேம் அது மாதிரிலாம் கட்டும்போது என்ன பண்ணுறோம், நம்ம சாயிலில் நிறைய நூண்டி அதை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த டேம்ஸ், க்ராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கண்டெய்னர் பிளக்கிங், டெரஸ் ஃபார்மிங், செக்கிங் ஷிஃப்ட்டு, கல்டிவேஷன், விண்ட் பிரேக் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம நிறைய டைப்பில் என்ன பண்ணலாம், வந்து சாயிலை எரெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம். யூசஸ் ஆஃப் சாயில்ஸ். Soil is one of the important natural resources. It is basis requirement for plant growth and support various life forms of the earth. கண்டிப்பாக சாயில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே நிற்கிறோம். நம்மளுடைய கேர்ஸ்டில் இருக்க மெயினான லேயரே என்னது, சாயில் தான். The minerals present in the soil enrich and nutrition the crops and plants. It is used in making of ceramics or pottery. It is a source of material for construction and handicraft works. It acts as the natural filter of water and filter water and purifies it. Soil supports ecosystem and play an important role in the land management. ஸோ சாயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கல்டிவேட் பண்ணுற நம்மளுடைய கல்டிவேஷன்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அக்ரிகல்ச்சருக்கு உதவுது. அதுக்கப்புறமேட்டு பாட்ரி, இந்த கைவினை பொருட்கள், மண்பானங்கள் செய்யறதுக்கெல்லாம் உதவுது. நம்மளுடைய இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, சாயில் வந்து க்ரிப்பாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், சப்போர்ட்டிவாக லேண்ட் மேலே நிற்கிறோம். ஸோ த ராக்ஸ் அண்ட் த சாயில்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரினியூவபிள் நேச்சர் ரிசோர்ஸஸ். போத் ஆஃப் them play an important role in everyday life of human beings as well as the economic development. Nowadays, rock-based companies are in increased which provide employment to the sizable population. ஸோ என்ன சொல்கிறாங்க, ராக் சாயில் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. நம்ம அதில் ரினியூவல் பண்ணி
புதுசாக அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி கண்டுபிடிக்கிறது. இதனால நிறைய ஃபேக்ட்ரிஸ் உருவாகுது. நிறைய ஃபேக்ட்ரி வர்றதால என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எக்கனாமிக்காக நம்ம டெவலப் ஆகிறதுக்கும் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் அட்ராக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம சாயில் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நிறைய பில்டிங் கட்டுறோம், வேரியஸ் டைப்பாக நம்ம அது நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுது. As India, an agriculture country, the proper management of soil resource will lead to sustainable food productions besides its uses way. நம்ம இந்தியாலையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், மண்ணையும் கல்லையும் பாதுகாக்கணும். The soil resources must be conserved. நம்ம வந்து என்ன பண்ண பாதுகாக்கணும் சொல்றாங்க. So the rock and soil lesson we have completed. Children study well.